ஹலோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு மார்க்கெட் ரேஞ்ச் ஆகுது அப்படின்னா, அந்த ரேஞ்சை எப்படி நம்ம ஒரு சார்ட்டில் வந்து நமக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஜெரோதாவில் இந்த டூல்ஸில் இதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் போனீங்கன்னா இந்த டேபை கிளிக் பண்ணுங்கள். மேலேருந்து ஒரு 3 4 ஒரு 5 டேபை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இது இந்த ஷேப்ஸ் அப்படின்னு அந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா ரெக்டாங்கிள்னு ஒன்று இருக்கும் இந்த இது. ஸோ இதை எடுத்து இப்போ இதுதான் ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ரேஞ்ச். ஸோ இங்கே இருக்க ஹை, இது எங்கே வர இருக்குது, இந்த இருக்கு லோ, இந்த லோ வர நான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது இது ஒரு ரேஞ்ச், ப்ராப்பரான ஒரு ரேஞ்ச். ஸோ இதில் நான் கலர் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பென்சில் இருக்கும். ஸோ இதை ரெட்டாக கூட மாற்றிக்கலாம், இல்லை எனக்கு கொஞ்சம் க்ரீன் கலர்னா இதை க்ரீனாக கூட மாற்றிக்கலாம். இப்போ இன்சைடில் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு டல் கலர் மாதிரி இதை கூட நீங்கள் அதுக்கு இந்த பக்கெட் சிம்பிள் மாதிரி இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் உள்ள எனக்கு ஒரு ப்ளூ கலரில் மாற்றணும், அங்கே ப்ளூ போட்டுட்டு ஸோ இப்போ ப்ளூவை மறைச்சா இப்போ இதை திக்னஸோட நான் இது பண்ண கீழே பாருங்கள் ஒப்பைசிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதோட திக்னஸ் அதிகமாகும். ஸோ இதை கம்மி பண்ணிங்கன்னா மைல்டாக உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ரேஞ்ச் நல்லா மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இங்கே மேலே பிரேக் அவுட் ஆகும்போது உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஏற்ற மாதிரி இங்கே ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம், கீழே பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு ட்ரேட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு நல்ல ஒரு ரெஃபரன்ஸ். இந்த மாதிரி டூல்ஸ்லாம் சிறதெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கனாலே தெரியும். பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ட்ரேட்ஸ்க்கு இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு டூலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.